ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்கன்னா, திடீர்னு அந்த ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதை நிறுத்திட்டிங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறது மூலிமா நம்மளோட உடம்பை கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாக வச்சுக்க முடியும். உடல் எடையை அதிகரிக்கவும் குறைக்கவும் பலரும் பலவிதமான உடற்பயிற்சி ஜிம்முக்கு போயிட்டு செஞ்சுட்டு வராங்க. ஆனால் அதை தொடர்ந்து செய்கிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாகவே இருக்குதுங்க. ஆமாங்க, பலரும் ஜிம்முக்கு போயிட்டு சில மாதங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களே தவிர தொடர்ந்து செய்கிறதில்ல. இப்படி பாதிலேயே ஜிம்முக்கு போயிட்டு அதை அப்படியே கட் பண்ணுறதால நமக்கு ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும். அப்படி எந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாகுதுன்றதை இப்போ பார்க்கலாம். முதலாவதாக, ஜிம்முக்கு போகிறத நிறுத்திட்டா சில மாதங்களுக்கு ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செஞ்சதும் உங்களோட தசைகள் நல்லா இறுகி வலுவாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் திடீர்னு ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்கிறத நிறுத்திட்டிங்கன்னா உங்களோட தசைகளில் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இறுக்கமான தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து அதோட வலுவை இழக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களோட உடலில் இருந்து அதிக அளவில் வியர்வை வெளியே வந்திருக்கும். அதுவே ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்கிறத நீங்கள் பாதிலே விட்டுட்டிங்கன்னா அந்த வேர்வை வெளியே வர்றது குறைஞ்சிடும். அடுத்ததாக, உங்களோட மகிழ்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய கொழுப்பு நிறைஞ்ச உணவுப் பொருட்கள் அடி வயிறு அதுக்கப்புறம் தொடையோட தசைகளுக்கு கீழே கொழுப்பை சேகரித்து வச்சு நாளடைவில் தொப்பையை வர வைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஜிம்மு உடற்பயிற்சியில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் அதிக அளவில் என்டார்ஃபின், செரோடோனின், டோபமைன்ற ஹார்மோன்கள் சுரக்கும். இதனால் உங்களோட அன்னைக்கு நாள் ரொம்பவே புத்துணர்ச்சியோட தொடங்கும். திடீர்னு ஜிம்முக்கு போகிறத நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா உங்களோட மனசோட மகிழ்ச்சியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது, உங்களோட ஹார்மோன் சுரப்புலையும் பாதிப்பு ஏற்படும். அதிகமாக வேலை இல்லாமல் இருந்த தசைகளுக்கு ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்ததால் வேலை பளு அதிகரிச்சிருக்கும். திடீர்னு உடற்பயிற்சியை நிறுத்தின உடனே தசைகளுக்கு மறுபடியும் வேலை இல்லாமல் போகிறதால தசைகள் நல்லா பாதிக்கப்படும். இதில் ஒரு சிலருக்கு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதை நிறுத்தின உடனே உடல் எடை திடீர்னு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும். இதனால் உடல் பருமனும் அதிகரிச்சிருக்கும். ஹார்மோன் சுரப்பு அளவுகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதனால் ஜிம்முக்கு போயிட்டு உடனே உடற்பயிற்சியை நிறுத்தக்கூடாது. ஒருவேளை ஜிம்முக்கு போயிட்டு பயிற்சியை நிறுத்தத்துக்கு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட உடல் எடை அதிகரிக்காமல் கட்டாயமாக இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களோட உடல் எடை சட்டுன்னு அதிகரிக்காமல் இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஜிம்முக்கு போயிட்டு சடனாக இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதை நிறுத்துறதால வரக்கூடிய பாதிப்புகள் பற்றின வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.